லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த கால வேளையில ஏசப்பா நம்மோட வேதத்துல இருந்து ஏசாயா 43 அதிகாரம் 21 வசனம். ஏசாயா சாப்டர் 43 verse 21 வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்காய் தெரிந்து கொண்டேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். இந்த காலை வேளையில ஏசப்பா உங்களை பார்த்தான் சொல்றார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் யாந்திரமா உன்னை தெரிந்து கொண்ட, நீ என் துதியை சொல்லி வர. நம்ம பாவத்துல இருந்தோம், சாபத்துல இருந்தோம், பிசாசின் பிடியில இருந்தோம். ஆனா ஆண்டவர் நம்மை தொட்டு நம்மை ரட்சித்து நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றி கர்த்தர் அவரை துதிக்க அந்த கிருபை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஏசப்பா யாத்திரை நம்ம தெரிந்து கொண்டாருன்னா அவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவரை மகிமைப்படுத்த இன்னைக்கு இந்த நாளில் நீங்க உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க. ஆண்டவரே, நான் இந்த நாள்ல இருந்து உண்மை துதிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, உண்மை ஸ்தோத்தரிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அண்டப்போ எசப்போ ஆண்டவர் உங்க நாமத்தை மகிமைப்படுத்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பான்னு நீங்க துதிக்கும் போது, ஸ்தோத்தரிக்கும் போது, நீங்க ஏசப்பா நாமத்தை மகிமைப்படுத்தும் போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகளை கர்த்தர் சுகமாக்குவார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிசாசின் போராட்டங்களை கர்த்தர் நீக்குவார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்களை கர்த்தர் மாற்றுவாரு. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அப்போ இந்த நாள்ல கர்த்தர் உங்களை யான் தெரிந்து கொண்டார் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. ஆகியனால இந்த நாள்ல இருந்து நீங்க கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. இந்த வாரம் முழுவதும் கர்த்தரை நம்ம துதிக்கிறதுனால, அவரை ஸ்தோத்தரிக்கிறதுனால, அவரை மகிமைப்படுத்துறதுனால நம்முடைய வாழ்க்கையில ஏசப்பா என்ன செய்யறாருன்னு பார்க்க போகிறோம். ஆகியால் இந்த நாள்ல இருந்தே நீங்க ஆரம்பிச்சிருங்க. நீங்க கர்த்தரை துதிக்கும் போது, ஸ்தோத்தரிக்கும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறார், அதிசயங்களை செய்ய போறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஒப்பு கொடுக்கிறீங்களா? அப்ப ஜெபிக்கலாம். தகப்பனே, இதோ இந்த கால வேலையிலப்பா நீங்க எங்களோட பேசணும்ன்ற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆண்டவரே இசப்பா, இந்த ஜனத்தை எனக்காக தெரிந்து கொண்டேன், இவர்களை துதியை சொல்லி வருவான் வார்த்தையின்படி இந்த வார்த்தை கேட்டு ஒப்பு கொடுக்கிற அப்பா ஆண்டுப்பா சோத்துடைப்பா ஆண்டு இந்த வார்த்தை கேட்டு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வீராக. இந்த நாள்ல இருந்து இசப்பா உங்க துதிக்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, இசப்பா உங்க நாமத்தை கனப்படுத்துற அந்த இசப்பா அந்த அனுபவம் அவங்களுக்குள்ள உண்டாக்குபடியா நாங்கள் சுபிக்கிறப்பா. தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோட பேச போதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.